66 ஸ்லோகம். நாஸ்தி புத்திஹிர் அயுக்தஸ்ய ந அயுக்தஸ்ய பாவனா ந அபாவயதः சாந்திர் அசாந்தஸ்ய குதக சுகம். ஒரு நல்ல ஸ்லோகம். அசாந்தஸ்ய மனசு நிம்மதி இல்லாம எங்கேருந்து எங்கேருந்து சுகம் வரும்னு கேட்குறாரு. மனத்தெளிவற்றவனுக்கு நிலைத்த புத்தி இல்லை. புத்தி இல்லாதவன் தன் கடமையில் ஈடுபாடு காட்ட மாட்டான். தான் செய்வதில் ஈடுபாடே இல்லாதபோது அவனுக்கு எப்படி மன அமைதி வரும்? அமைதியற்ற மனதுக்கு எங்கிருந்து சுகம் வரும்? இப்படி கேட்குறார். இந்த கலிகாலத்துக்கு இது ரொம்ப பொருத்தம். ராகம், துவேஷம் அப்படிங்கிற விருப்பு வெறுப்ப கடந்த யோகி யுக்தன் அப்படின்னு சொல்லப்படுறான். கடமைன்னு உணர்ந்து நல்ல புத்தியோட செயல்படுறவனுக்கு தாமாகவே செய்யறதுல ஈடுபாடு வரும். ஞானியும் கூட தன் இயல்புப்படி தான் நடப்பான் அப்படிங்கிறார் பகவான். தன் சுபாவப்படியான செயல்ல மட்டும்தான் ஒருத்தனுக்கு மனசு லயிக்கும். அ இப்போ யாரையுமே வேலை வாங்க முடியல. வேலை செய்யவும் மாட்டுக்காங்க. அ ஏன்னா எல்லாமே கலப்படமாயிட்டாங்க. மனசு லயிக்கல. அ அரசாங்கத்திலயோ, இல்ல அரசு அலுவலகங்கள்லயோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா, நாயா அலைய விட்டுருதாங்க. காரணம், அங்க இருக்கிறவன் யாருமே அந்தந்த வேலைக்கு லாயக்கு இல்லாம, அந்த மன லயம் இல்லாம அந்த பதவியில இருக்காங்க. லஞ்சம் குடுத்து வந்திருக்காங்க. மக்களுடைய வரி பணத்தில தான் நம்ம வயிறு வளருது அப்படிங்கிற அறிவு இல்லாததுனால, என்ன செஞ்சாலும், செய்யாட்டியும் ஊதியம் அது பாட்டுக்கு வந்துரும். அதனால தேச நலன்ல அக்கறை இல்லாத கூட்டமாயி போச்சு. லஞ்சம் வாங்குனா தான் ஏதாவது செய்ய அவங்களுக்கு தோது வருது. நெறையா கையூட்டு பெறணும்னு அவங்களுக்கு ஆசை வருது. மனம் ஈடுபடல. இதுதான் காரணம். எவ்வளவு பணம் லஞ்சம் பெற்றாலும் அங்க மனசு ஈடுபடல. அதனால மன அமைதியும் இல்ல. அதனால குடி, போதை எதுக்காவது ஆட்படுறாங்க. அ எல்லாமே அப்படி மாறி போயிட்டுருக்கு. பொய் சொல்றதுக்கே பல படிப்புகள் இருக்கு. அ என்னைக்காவது தான் ரேஷன் கடையில அரிசி, பருப்பு, மண்ணெண்ணெய் என்னைக்காவது தான் கிடைக்கும். ஆனா சாராயம் 24 மணி நேரமும் கிடைக்குது. இதெல்லாம் மன லயம் இல்ல. அதனால போதைக்கு ஆட்படுறாங்க. பாரதம் பசு விவசாயம் இதுகளால மட்டுமே வருமானம் உள்ள நாடாக இருந்துச்சு. இன்னைக்கு தலைகீழா போயிருச்சு. வேத காலங்கள்ல தங்க நாணயங்களுக்கு கர்ஷா பணம் அப்படின்னு பேர். தங்கத்துல தான் நாணயம் இருந்தது. ஆட்சியாளர்கள் கள்ளத்தனம் உள்ளவங்களா மாறின பிறகு, அந்த தங்க காசெல்லாம் வெள்ளியா மாறிச்சு. இன்னும் கொஞ்சம் திருடங்களா ஆட்சியாளர்கள் வந்த பிறகு, வெள்ளி காப்பர் ஆச்சு. அப்புறம் பேப்பர் ஆச்சு. இப்போ கம்ப்யூட்டர்ல தான் இருக்கு. இப்படிதான் கர்ஷா பணம் அப்படிங்கிற வார்த்தை காசு, பணம்னு ஆச்சு. சுயநலம் பெருக பெருக இப்படி ஆயிருது. அத விடணும். சுயநலம் இன்பம் தருங்கிற நெனப்பு இருக்கு. ஆனா இன்பம் தராது. அர்ஜுனன் அதர்மவான்கள கொல்லாம விட்டா தனக்கு தன் சமுதாயத்துல நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சுயநலமா நெனச்சான். பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார் பெரியவங்க தான். ஆனா அயோக்கியங்கள தஞ்சமடைஞ்சு அவங்க பக்கம் இருக்கிறாங்க. ஆட்சியில தர்மத்த மீறும்போது குரல் கொடுக்க தைரியம் இல்லாம இருக்காங்க. இது ஒரு சுயநலம். புலன் வேட்கை இருக்கும் அளவுக்கு துன்பம் பெருகும். அ சுகபோக ஆவல் ஒருத்தன மனிதாபிமானம் இல்லாதவனா ஆக்கிருது. ஆத்ம தலத்துக்கு வந்தவன் அந்த தளத்துல செயல்படும்போது, பரமாத்மாவுடைய கருணை இருக்குன்னு பகவான் இங்க சொல்றார். அவனுக்கு சமபுத்தி இருக்கும்னு சொல்றார். ஏதாவது ஒரு பலன நோக்கி மனசு அலையுது. புத்தி பூர்வமா அத சரி செய்யணும். பொதுவா விருப்பம் உள்ள மனது புத்திக்கு அடங்காது. நாஸ்தி புத்திகி அயுக்தஸ்ய. புத்தி பரமாத்மாவை நோக்கி இருக்கணும்னு சொல்றார். அது மனசுல தீர்மானம் உள்ள புத்தி. தீர்மானம் இல்லாத போது மனம் உலகியல்ல, பொன்பொருள்ல, கௌரவம் இப்படிலாம் தேடிட்டு இருக்கும். நான் பரமாத்மாவை அடையணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கணும். அது உறுதியான புத்தி. புத்தி உறுதியான பிறகு மன தடுமாற்றம்ங்கிறது இல்ல. அ சஞ்சலமா இருக்கக்கூடாது. தயிருக்கு உர ஊத்துன பிறகு அந்த பாத்திரத்த அசைக்காம வச்சிருந்தா தயிர் நல்லா திக்கா இருக்கும். பாத்திரத்த இடத்த மாத்திக்கிட்டே இருந்தா பால் தயிரா மாறாது. ஒரே இடத்துல இருக்கணும். அதே மாதிரி பகவானுடைய தாசன் அப்படிங்கிற ஒரே மனோபாவனை சாதகன்ட்ட வரணும். அப்போ அவனுடைய செயல்பாடு மன அமைதி தரும் அப்படிங்கிறது கருத்து. மன தடுமாற்றம், தீர்மானம் இல்லாத புத்தி இதுக்கெல்லாம் அறியாமை, இருளுக்கு ஒப்பிடப்படுது. உண்மையிலே இருட்டுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இத யாரும் நம்பவும் மாட்டாங்க. ஒளியின்மை அப்படிங்கிறது தான் இருள்.
ஒளிய விட்டு விலகும் அளவுக்கு இருள நாம உணர்றோம். பகவான விட்டு விலகுற அளவுக்கு நாம துன்பத்த உணர்றோம். இருட்ட துரத்துறதுக்கு தனியா முயற்சியே வேண்டாம். ஒரு சின்ன தீபம் போதும், இருள் நீங்கிருது. ஒளி இல்லாததால இருள் இருக்கிற மாதிரி, ஆனந்த நாயகனான பகவான மையம் கொள்ளாத காரணத்தால, வாழ்க்கை வந்து துன்பமயமா இருக்கு. ஆன்மா பரமாத்மாவ நெருங்க நெருங்க, மனதுல இருக்கிற இருட்டு நீங்குது, அசுத்தம் குறையுது. கிறிஸ்தவங்க தங்கள பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள நெருங்குனா பரிசுத்தம் உணரப்படும். விலகுனா அசுத்தம் உணரப்படும். கடவுளுக்கு விருப்பம் இல்லாதத செய்துட்டு யாரும் பரிசுத்தவான் ஆக முடியாது. பகவான் நமக்குள்ளே இருக்கிறார். அவரோட இணங்கி நடக்கிறது யுக்தஸ்ய. இது வந்து நீயாக இரு அப்படிங்கிறதாகும். தன்னை வந்து தானாக புரிஞ்சுக்கிறது. தன்னிலிருந்து விலகாம இருக்கிறது. விலகி இருக்கிறது அயுக்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பரமாத்மா விட்டு விலகாம இருக்கணும். விலகி இருக்கிறது அயுக்தம். நமது சொரூபம், அதாவது சுயத்திலான இருப்பு தான் நான் அப்படிங்கிறது. இது இயற்கை. ஆனா அபிமானங்களால இந்த நான் வேறொரு நானா மாறிருது. 2 நான்கள் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும்? கடமையை செய்ய வேண்டிய அர்ஜுனன், கடமையை செய்யாத அர்ஜுனனா மாறிட்டான். அதுக்கு நியாயம் வேற பேசுறான். அ இதுல எது அர்ஜுனன் அப்படின்னு ஒரு குழப்பம் வருது. பலர் வந்து பல கட்டங்கள்ல சினிமாவ பார்த்துட்டு அழுக வரும். அதுல மாமியார் மருமகள கொடுமைப்படுத்துறத பார்த்து, எவ்வளோ அயோக்கியத்தனம் அப்படின்னு கூட முணுமுணுப்பாங்க. ஆனா வீட்ல அதே அயோக்கியத்தனம் தான் நடக்கும். இது என்ன பாவனை? எந்த பாவனை சரி? அர்ஜுனுடைய குழம்பி போன மனசுல எடுக்கப்பட்ட முடிவு முடிவு வந்து அவனுக்கு எப்பவுமே நிம்மதி தராதுன்னு பகவான் வந்து இங்க உணர்த்துறார். ஆத்ம தளத்துல மட்டுமே நல்ல தீர்மானம் உண்டாகும். நடிப்பு இருக்காது. பாவனைகள் வந்து இயல்பு கிடையாது. அ அது செயற்கையானது. உண்மையிலே பாவனை அப்படிங்கிறது பகவானுடைய நினைப்புல அவர மறவாம, அவரது சொல்படி நடக்கிறதுல காட்டப்படுறது தான் பாவனை. அப்போ மனம் சாந்தி பெறும், அமைதி பெறும் அப்படிங்கிறது கருத்து. ஹரே கிருஷ்ணா.